ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃபேமிலி ஆஃப் டு விலாக். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைமண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி சில முக்கியமான விஷயங்கள் பார்க்கணும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நான் பார்த்திங்க அப்படின்னா இந்த டைமண்ட் ஜுவல்லரி பார்த்திங்க அப்படின்னா தனி ஷோரூம்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஃபர்ஸ்ட் டைம். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் எவர் டைமண்ட் ரிங். இது வாங்க போகும்போது பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஜீரோ நாலேஜ் ஆன் டைமண்ட் தான். அங்கே போன பிறகு அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பில் கொடுப்பாங்க. அந்த பில்லை படித்து பார்த்த பிறகு டைமண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கணுமா அப்படின்றது எனக்கு தெரிய வந்துச்சு. இதுக்கு முன்னாடி சொல்கிறேங்க, ப்ராமிஸாக சொல்கிறேன். வித்தவுட் நாலேஜ் தான் நான் ஆக்சுவலி ஷோரூம் போயிருந்தேன். அவங்க கூட அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணலை. டைமண்டில் இவ்வளோ வேரியன்ட் இருக்கும், அப்படி இருக்கும், இந்த மாதிரி இதனால ப்ரைஸ் அதிகமாக இருக்குது, அந்த மாதிரி எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணல. அந்த பில்லை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பில்லை படிக்கும் போது தான் இவ்வளோ விஷயம் இருக்கா டைமண்ட் வாங்குறதில்ல அப்படின்னு தெரிய வந்துச்சு. நான் பட்ட கஷ்டத்தை நீங்கள் படக்கூடாது. இன்கேஸ் நீங்கள் ஃப்யூச்சரில் டைமண்ட் ஜுவல்லரி வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயம்லாம் நீங்கள் பார்க்கணும். அதுக்கான வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டைமண்ட்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். டைமண்ட் எப்படி வாங்கலாம் அப்படின்றது, யார் வாங்கலாம் அண்ட் யார் போடலாம் அப்படின்றது இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு டைமண்டோட குவாலிட்டி நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் பார்க்க வேண்டியது 4 C's அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 4 C's தான் என்னென்னா, ஃபர்ஸ்ட் கட், கலர், கிளாரிட்டி அண்ட் கேரட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் 4 C's அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டைமண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த 4 C's நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் கட் அப்படின்னா என்ன அப்படின்னா, எப்போயுமே டைமண்டோட கட் ரவுண்ட் ஷேப்பில் தான் இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா பெல்ஜியம் கட். இதுக்கு முன்னாடி இருந்தது பாம்பே கட்டு இருந்துச்சு. பாம்பே கட் இப்போ நம்ம நடைமுறையில் இல்லாதனால நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ வரது எல்லாமே பார்த்திங்கன்னா பெல்ஜியம் கட் தான். செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா கலர். ஒரு டைமண்ட் எவ்வளோ வெயிட்டாக இருக்குதோ அதுக்கேற்றப்பல ப்ரைஸும் அதிகமாக இருக்கும். கலரை எப்படி டைமண்டோட கலரை எப்படி கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா Dலேருந்து Z வரைக்கும் கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. உங்களோட டைமண்டோட கலர் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு சர்டிஃபிகேட் ஆஃப் அத்தென்டிசிட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க நமக்கு டைமண்டோட வேரியண்ட், கலர் வேரியண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்திங்க அப்படின்னா கிரேடிங், கலர்லாம் கிரேடிங் அப்படின்னு சொல்லலாம். அதில் டைமண்ட் கலரில் DEF அப்படின்றது தான் ரொம்ப இருக்கிறதுலேயே காஸ்ட்லியஸ்ட் டைமண்ட் அப்படின்னு DEF அப்படின்ற கேட்டகரியில் வரும். அதுதான் கலர்லெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா GHIJ நியர் கலர்லெஸ் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் KLM அப்படின்னா ஃபெயிண்ட் எல்லோ ஒரு ப்ரௌன் கலரில் அந்த கலர் இருக்கும் டைமண்ட் கலர். அதுக்கப்புறம் NOPQR அது வெரி லைட் எல்லோ ப்ரௌன் கலரில் அந்த டைமண்டோட கலர் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க ரிமைனிங் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா லைட் எல்லோ ப்ரௌனில் இருக்கும். நீங்கள் Dயில் டைமண்ட் கலர் Dயில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வாங்கினீங்க அப்படின்னா வெரி காஸ்ட்லியஸ்ட் டைமண்ட். அதை சொன்ன மாதிரி எவ்வளோ ஒரு டைமண்ட் ஒயிட்டாக இருக்கும் அதுக்கேற்றப்பல ப்ரைஸ் இருக்கும் டைமண்டோட ப்ரைஸ். செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா கிளாரிட்டி. கிளாரிட்டி தான் டிட்டர்மைன் பண்ணும். நம்மளுக்கு எல்லோரும் சொல்லுவாங்கள்ல, டைமண்ட் போட்டால் தோஷம் வரும் அப்படின்னு. தோஷம் வராமல் இருக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த கிளாரிட்டி ரொம்ப முக்கியம். கிளாரிட்டினா என்ன அப்படின்னா இன்டர்னலி ஃப்ளாலெஸ் டைமண்ட்ஸாக இருக்கணும். உள்ளே ரொம்ப க்ளீன் டைமண்ட்ஸ் சொல்லுவாங்க. இந்த க்ளீன்னஸ் எவ்வளோ கம்மியாக இருக்கோ அதை வச்சு தான் தோஷம்னு சொல்கிறது. இதுதான் ரிலேட்டட் அதுக்கு. அதனால எப்போயுமே பார்த்திங்க அப்படின்னா கலர்லெஸ் போங்க, நியர் கலர்லெஸில் டைமண்ட் வாங்கலாம். பட் இந்த கேட்டகரியில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் ப்ரைஸு. பட் உங்களுக்கு யார் வேணாலும் டைமண்ட் போடலாம். இதை மட்டும் நீங்கள் எப்போயுமே கோ ஃபார் ஹை ப்ரைஸ், இல்லைன்னா டைமண்ட் வாங்க வேண்டாம். யார் வேணாலும் போட்டுக்கலாம். பட் என்ன அப்படின்னா கிளாரிட்டி ரொம்ப முக்கியம். டைமண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எப்போயுமே DEF அண்ட் GHIJ இந்த கேட்டகரியில் டைமண்ட் வாங்க. ஏன்னா அதுதான் க்ளீன் டைமண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இதில் தோஷம் ஒருத்தவங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, இதை வச்சு தான் தோஷமா அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு தோஷம் வரும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. டைமண்டை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே ரொம்ப ஹோப் ஃபார் ஹை அப்படின்றத நான் சஜஸ்ட் பண்ணுவேன்.
ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இது என்ன கேட்டகரி அப்படின்னா ஜிஹெச் கேட்டகரியில் நான் இது வாங்கியிருக்கேன். நியர் கலர்லெஸில் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 1 lakh. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டைமண்ட் வாங்குறது வந்து நான் அட்வைசபிள் சொல்லுவேன். ஸோ ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க டைமண்ட் போட்டால் வந்துட்டு தோஷம் அப்படின்ட்டுன்னு. ஸோ தோஷம் எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எப்போயுமே ஹை வேல்யூ போனீங்க அப்படின்னா அந்த க்ளீன் டைமண்ட்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்க முடியும். ஸோ அதனால் தோஷம் வராது. ஸோ டைமண்ட்ஸ் எல்லாம் இப்போ கம்மி விலையிலும் கிடைக்குது. அது வந்து அது வேணால் மேபி ராசி பார்த்து வாங்கிக்கோங்க. பட் என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா தோஷம் வராமல் இருக்கணும் அப்படின்னா எப்போயுமே வந்து கோ ஃபார் ஹை கிரேடிங். ஐ மீன் DEF GHI அந்த கேட்டகரியில் நீங்கள் டைமண்ட் வாங்குறது ரொம்ப அட்வைசபிள். ஸோ ஃபோர்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரட். ஸோ கேரட் தான் எப்படி அப்படின்னா வெயிட் ஆஃப் த டைமண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி வந்துட்டு கோல்டு வந்துட்டு கிராமில் சொல்கிறோமோ அதே மாதிரி வந்து டைமண்டை வந்து வெயிட் ஆஃப் த டைமண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 100 cents அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு 1 கேரட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எப்போயுமே வந்து நம்மளுக்கு இப்போ நான் வாங்கியிருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா 0.4 cents சம்திங் தான் டைமண்ட். 100 cents தான் இஸ் ஈக்குவல் டு 1 கேரட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம வந்துட்டு கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எப்போயுமே வந்துட்டு டைமிங் யார் வேணாலும் போடலாங்க, அதெல்லாம் வந்துட்டு எந்த இதுவும் கிடையாது. பட் எப்போயுமே வந்துட்டு DEF GHI அந்த வேரியண்ட்டில் வாங்குறது ரொம்ப அட்வைசபிள். இதோட கிளாரிட்டி ரொம்ப முக்கியம். ஸோ எப்போயுமே வந்து நீங்கள் ஹை ப்ரைஸ் வாங்கினீங்க அப்படின்னா கிளாரிட்டியும் நல்லாயிருக்கும், கலரும் வந்து டைமண்ட் கலரும் நல்லாயிருக்கும். இது சாலிடர் டைமண்ட் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சாலிடர் டைமண்ட்னால் இங்கே வந்து சிங்கிள் ஸ்டோன் மட்டும் இருக்கும். ஸோ அதுவும் நான் பார்த்தேன். ஆக்சுவலி நான் வந்து தனிஷில் போகும்போது அதை எடுத்தேன். ஆக்சுவலி எனக்கு அது வேணும் அப்படின்ட்டு சும்மா எடுத்து பார்த்தோங்க. இதோட ப்ரைஸ் தான் எவ்வளோன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க ஜஸ்ட் 9 lakhs மேடம் அப்படின்னு. ஐ வாஸ் வெரி ஷாக்ட் அட் த டைம். ஒரு சின்னது ஒரு ரொம்ப இதோட ரொம்ப மெலிசாக தான் இருந்துச்சு. ஒரு மேலே வந்து சின்ன ஒரு டாட் மாதிரி தாங்க இருந்துச்சு. ஸோ அதை நான் கேட்டது வந்து ஜஸ்ட் 9 lakhs. ஏன்னா பிகாஸ் அதோட வேரியண்ட் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்லாம் கிடையாது. தோஷம்லாம் கண்டிப்பாக வராது. ஸோ எப்போயுமே வந்து கோ ஃபார் ஹை கலர் அண்ட் கிரேட் கிளாரிட்டி. ஸோ அதுதான் ஒரு டைமண்ட் வாங்குறதுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ மார்க்கெட்டில் வந்து ரொம்ப கம்மி ப்ரைஸில் கூட கிடைக்கிது. ஸோ அதோட வேரியண்ட் செக் பண்ணுங்கள் என்ன வேரியண்ட். கண்டிப்பாக வந்து அதெல்லாம் வந்து D to Zல பின்னாடி தான் இருக்கும். அதனால் இவ்வளோ கம்மியாக கொடுக்க முடியுது. பட் ஒரிஜினல் டைமண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப காஸ்ட்லியாக தாங்க இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.